இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும்னு யூடியூப் ஃபுல்லா வீடியோ நிறைய வருது. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு அதுல நிறைய பலன் சொல்றாங்க. கோடீஸ்வரன் ஆயிரலாம், பொருளாதார வளர்ச்சி வரும், நல்ல மெமரி பவர் இருக்கும்னு. எல்லாமே சரிதான், அதுல எதுவுமே தவறு கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாய மக்களுடைய சூழல் இரவு லேட்டா தான் படுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் உறங்குறதுக்கு 12 மணி ஆயிடுது, படுக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுது. தூக்கம் வர்றதுங்கிறது 2, 3 அந்த மாதிரி ஆயிடுது. ஒரு 4 மணி நேரம் தான் நல்ல தூக்கம் தூங்குறாங்க. அதுலயும் இந்த மாதிரியான கருத்துக்கள்ல ஆட்பட்டு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி எந்திரிச்சாங்கன்னா அந்த உடல் ரொம்ப மோசமாயிரும். அப்படிப்பட்ட ஆளுகளை நான் நிறைய பேரை பாக்குறேன். யோகம், தியானம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், இரவு லேட்டா தூங்கணுங்கிற மாதிரியான ஒரு கொள்கையில இருக்காங்க. இதெல்லாம் மாத்திக்கணும். இது எதிர்காலத்தை கெடுத்துரும். நம்ம ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறோம்னா அது தெளிவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். சார், இப்ப எல்லாரும் அலாரம் வச்சு காலைல எழுந்துக்கிறாங்கல்ல, அதை பத்தி சித்த மருத்துவத்துல என்ன சார் சொல்றது? பொதுவா இவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு ஒரு அளவுகோல் கிடையாது. உண்ட உணவுக்கு ஏற்றாறு போல, அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்றாறு போல, அவங்களுடைய உடல் எடைக்கு ஏற்றாறு போல தூங்குகின்ற நேரம் என்பது மாறுபடும். அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது காலையில. அப்படி எந்திரிக்கும் போது உடம்பு நடுங்கும். ஏன்னா உடம்பு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் போது சடார்னு அலாரம் வச்சு எழுந்தோம் அப்படின்னா உடல் ஒரு போராட்டத்துக்கு ஆட்படும். அது நோய்களை ஏற்படுத்துற அளவுக்கு அந்த அலாரம் வச்சு எந்திரிக்கிறதுங்கிறது வேலை செய்யும். ஏன்னா ஒரு நோய்னா என்ன சொல்றோம்னா, மனித உடல் ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடாது. உடம்பு எப்படி இருக்கணும்னா அமைதியா இருக்கணும். எல்லாரும் மனசு அமைதியா இருக்கணும்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் அமைதியா இருக்கணும். உடல் போராடுது அப்படின்னு சொன்னாதான் அது நோய். மூச்சு வாங்குது, உடல் போராடுது. ஓகேவா? நீரிழிவு நோயாளிக்கு அடிக்கடி சிறுநீர் வந்துகிட்டே இருக்கு, அவங்க உடல் போராடுது, செரிக்க மாட்டேங்குது, அதோட உடல் போராடும். இப்ப உடல் போராடாம இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம். மனசும் அமைதியா இருக்கணும், உடலும் அமைதியா இருக்கணும், ஸ்மூத்தா வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும், அதுதான் ஆரோக்கியம். புரியுது சார்.